Spy. In short, he is the goat of sats. எப்போ தெரிஞ்சது உங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர்னு? 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க. ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் ஆகி இப்போ ஸ்ப்ரெட் ஆகி பிரெயினுக்கு வந்துருக்கு. இது டைம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, சமையல் வேலை செஞ்சு கேட்ரிங் செஞ்சு உங்கள் பிள்ளைங்கள படிக்க வச்சு இந்த நிலைமையா? அவங்க வளர்ந்து வந்து உங்களை உட்கார வச்சு சாப்பாடு போடணும்னு அவங்களுக்கும் எண்ணம் இருக்குது. அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த நிலைமையா? இப்படிப்பட்ட ஃபோட்டோ ஷூட்ஸ் பார்த்தா எப்படிமா நாளைக்கு மாப்பிள்ளை வருவாங்க? நம்மளுக்கு பொண்ணோட உயிர் முக்கியமா அது முக்கியம்னு பார்த்தா எனக்கு பொண்ணு உயிர் தான் எனக்கு முக்கியம். ஏன் என்ன ஆச்சு? உயிர் போகிற அளவுக்கு என்னமாச்சு? எப்படி தெரிஞ்சது உனக்கு அந்த வயசுல டயபெட்டிஸ் இருக்குது, தலை சுத்தல் ஜாஸ்தி? இல்லை, நான் 8th படிக்கிற பொண்ணு வந்து பெட்டில் யூரின் போவான்னு சொன்னால் யாரும் நம்புவாங்களா? அடிக்கடி யூரின் போக ஆரம்பித்தேன். நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு 1 hour கேப் இல்லாமல் தண்ணி குடிச்சு ஒரு 1/2 hourல யூரின் போக ஆரம்பிச்சிட்டேன். வெயிட் லாஸ் ஆனேன். ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக ஆரம்பிச்சது. இவ என்னடானா இந்த மாதிரி போஸ்ட்டுங்க போட்டுன்னு சுற்றிட்டு இருக்கா. இவளுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆகணும் இல்லைம்மா? கண்டிப்பா நான் புருஷன் வீட்டுக்கு போயிடுவேன். இவங்க படுத்த படிக்க ஆயிட்டாங்கன்னா அன்னைக்கு நான் என் புருஷன் வீட்டிலேருந்து வந்தீங்களா நான் பார்த்துக்க முடியுமா? என் புருஷன் அலோவ் பண்ணுவாங்க. நான் தானே அவங்கள பார்த்துக்கணும். என் தம்பியோ அவங்களும் வரமாட்டாங்க. அவங்கள நான் நல்லபடியாக என் கூட எவ்வளோ நாள் இருக்காங்களோ அவ்வளோ தூரம் நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டெபிலிட்டி எனக்கு வரட்டும். உலகமே பேசினாலும் எந்த மயிராண்டி என்ன பேசினாலும் இப்படி ஒரு குழந்தைம்மா யாருமா சொல்லுவாங்க அந்த வார்த்தை? அவ ஜெயிச்சுட்டா ஐஸ்வர்யா. நீ ஐஷு, ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டேன். நானும் உன்ன மாதிரி கிளாமராக நடிச்சு தான் என் குடும்பத்தை காப்பாற்றுறேன். நாங்கள் 2 பேரும் பிச்சை எடுத்திருக்கோம். அழாதம்மா, நான் சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தேன். அழாத. ரொம்ப என்ன மட்டம் தட்டி பேசினாங்க. எனக்கு அங்கே தோணுன ஒரு விஷயம், என்ன மட்டம் தட்டினவங்க முன்னாடி என்ன மாதிரி இருக்க பொண்ணும் சாதிக்க முடியும், என்னாலே நடிக்க முடியும், என்னாலே டான்ஸ் ஆட முடியும், என்னாலே மாடலிங் பண்ண முடியும். என் உடம்புல கருப்பு புள்ளி இருந்தால் என்ன, பிளாக் மார்க்ஸ் இருந்தால் என்ன, ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருந்தால் என்ன, என் கால் ஷேவ் பண்ணலனா என்ன, என் முடி நல்லா, எல்லாமே அழகாக இருக்கும். ஒரு பொண்ணுக்கிட்ட இருக்கிற எல்லாமே அழகு. அவள் எப்படி இருந்தாலுமே அவள் அழகு. இப்போ இதில் 2 விதமான கமெண்ட் வரும். இந்த அம்மா மாதிரியே அந்த பொண்ணு பண்ணுதுன்றதால இந்த அம்மா ஓகேன்னு எடுச்சேன்னுவாங்க. ஹலோ பிளாக் ஃபாரஸ்ட். ஹாய் மேம். உங்கள் ஒரிஜினல் பேர் சொல்லுங்கள். ஐஸ்வர்யா வடிவு. என்ன அம்மா என்ன பண்ணுறீங்கம்மா நீங்கள்? நடுவில் எனக்கு கேன்சர் வந்ததுனால எல்லாமே அப்படி ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் மார்பு எடுத்ததுக்கப்புறம் இப்போ பிரெயினில் வந்திருக்கு கேன்சரு. ஆனால் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ வீட்டில் இருக்க ரெஸ்ட். ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருமா? ஹஸ்பண்ட் வந்து தண்ணி வியாபாரம். தண்ணி வியாபாரம்னா இப்போ எங்கே இருக்காரு அவர்? எங்க கொடுத்தாரு. சப்போர்ட் பண்ணுறாரு. சப்போர்ட் கம்மி. எப்போ தெரிஞ்சது உங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர்னு? 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க. ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் ஆகி இப்போ ஸ்ப்ரெட் ஆகி பிரெயினுக்கு வந்துருக்கு. இது டைம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ. ஆனாலும் ஆண்டவர் கிருபையில் 8 மாதம் கடந்து வந்துட்டேன். பயமாக இருக்காமா? இல்லை, பழகி போச்சா? பழகி போல, இப்படி சொல்கிறது, எல்லாமே கடந்து போகணும், அவ்வளோ. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதுதான்மா எனக்கும் உண்மையிலே சமையல் வேலை செஞ்சு கேட்ரிங் செஞ்சு உங்கள் பிள்ளைங்கள படிக்க வச்சு உங்களுக்கு இந்த நிலைமையா? அவங்க வளர்ந்து வந்து உங்களை உட்கார வச்சு சாப்பாடு போடணும்னு அவங்களுக்கும் எண்ணம் இருக்குது. அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த நிலைமையா? எல்லாம் கடந்து போகும். எல்லாமே ஃபேஸ் பண்ணி தானே போகணும். நம்மளுடைய அடுத்தடுத்து என்னவோ அது என்ன கொஞ்சம் முன்னே வருது எனக்கு, அவ்வளோதான். இதுக்கு ரொம்ப தைரியம் வேணுமா? நீங்கள் வந்து இவ்வளோ வந்து அது இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பேசுறது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பாக நீங்கள் நிறைய காலம் இருப்பீங்க, இருக்கணும் அப்படின்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். கர்த்தருக்கு எஸ்ஐக்கு கொடுத்த ஆயுஷ்டாருக்கு கூட்டி கொடுப்பேன்னு எனக்கு வசனம் கொடுத்துருக்காரு. அந்த விசுவாசத்தோடு இருக்கிறேன். இருங்கம்மா, கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க, நல்லாவே இருப்பீங்க. நமக்கு டைமே இல்லைன்னதுக்கப்புறம் கூட நம்ம இருக்கோம் இல்லையா? அம்மா உங்களுக்காவது தெரிஞ்சு போச்சு, எங்களுக்கெல்லாம் என்னன்னே தெரியாது. இப்போவா நாளைக்கு காலையிலையா
அப்படின்றதே எங்களுக்கு தெரியாது. எங்கள் நிலமை உங்களை விட மோசம். ஆனால் தெரிஞ்சும் ஒரு தைரியத்தோட நீங்கள் வாழுறதுன்றது பசங்களுக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட்டாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. சரிம்மா, நீங்கள் சொல்லுங்கள். என்ன பேர் உங்களுது? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, But பிளாக் ஃபாரஸ்ட். கால் மீ பிளாக் ஃபாரஸ்ட் Call me இன்ஸ்டாகிராம் Black ஐடி. Forest. என்ன இந்த என்ன என்ன இன்ஸ்டாகிராமில் ஏன் இப்படிலாம் போஸ்ட் போடுற? பணம் வருதா அதில் இன்ஸ்டாகிராமில்? ஷூட்ஸ்னால எனக்கு ஏர்னிங்ஸ் இருக்கு. நான் என்ன பண்ற நீ பண்ணுறது வந்து நீயா எடுத்து போடுறது இல்லை, ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்து. ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்து ஐ எம் டூயிங் தட். ஸோ இது நானா செல்ஃபாக எடுக்கிறது இல்லை. ஃபோட்டோகிராஃபர்ஸ் தே அப்ரோச்சிங் லைக் எஸ்தட்டிக்காக இந்த ஹிஸ்டாரிக்கல் சைட் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்ற ஒரு இது பார்டர் ஐ மீன் உடம்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஃபோட்டோஷூட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி இருந்தாலுமே நம்ம அழகாக இருக்கோம் அப்படின்னு காமிக்கிற ஒரு வே ஆஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம் நாங்கள் ஃபோட்டோகிராஃபியில். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இங்கே புடவை கட்டிட்டு வந்திருக்கேன் ராஜா. நான் இப்போ வேற ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், அந்த ரீசனுக்காக. இல்லாட்டி ஃபங்க்ஷனுக்கும் இல்லை, ஃபங்க்ஷன் இல்லாட்டி எப்படி வந்திருப்பேன்? ஃபங்க்ஷன்லனா நார்மலாக வெஸ்டர்ன் வேரில் வந்திருப்பேன். வெஸ்டர்ன் வேரில் வந்திருப்பேன். கண்டிப்பாக. என்ன நினைக்கிற நீ? இதை ஆக்சுவலி நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உன்னோட. இப்போ தான் பார்த்தேன் நான். குட், நைஸ், குட் லுக்கிங். நம்ம அந்த வீட்டிஷ் கலருக்குன்னு ஒரு மரியாதை ஒன்று இருக்குது. அதுக்கு நீ வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஓகே. இதெல்லாம் பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க அம்மாலாம் பார்த்துருக்காங்களா? பார்த்துருக்காங்களா? என்ன சொல்லுவாங்க அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு? ஸ்டார்டிங் எதிர்த்தாங்க அம்மா, ஏன்னா அவங்க அந்த 90s அந்த ஒரு இது. ஸோ ஸ்டார்டிங் பண்ணுறப்போ ஏன் இப்படி பண்ணுற, எதுக்காக இப்படி பண்ணுறன்ற எதிர்ப்பு இருந்துச்சு. பட் உட்கார வச்சு அவங்கக்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இதுதான் விஷயம், இதுதான் என் லைஃப் ஸ்டைலாக எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் அக்செப்ட் பண்ணலை. இந்த நிமிஷம் வரைக்குமே அவங்க மனசில் வந்து அந்த ஒரு அக்செப்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு தாயின்றவங்களுக்கு நீ என்ன லட்சக்கணக்காக சம்பாதிச்சு கொடுத்தாலும் அது இல்லை, ஒன் லைஃப் செட்டில் ஆகணும்னு தானே அவங்க பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட ஃபோட்டோ ஷூட்ஸ் பார்த்தா எப்படிமா நாளைக்கு மாப்பிள்ளை வருவாங்க? அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் யாருமே கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்கல்லம்மா. அதாவது நீ செய்கிற செயலை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிற, அப்படிலாம் கிடையாது. யாருமே கல்யாணம் பண்ணிக்கணும்னா எல்லாருமே உன்ன மாதிரி பண்ணுறாங்களா? என்ன மாதிரி இருக்க ஃபீல்டில் இருக்கவங்க they are getting married, right? ஸோ ஐ டோன்ட் நோ ப்ராபப்ளி அவங்க அதே ஃபீல்டில் இருக்கிறவங்களை யாராவது கல்யாணம் பண்ணால் உண்டே தவிர ஐ ஹவ் நாட் ஹர்ட் எனிபடி லைக். சி அஃப்கோர்ஸ் நம்ம இப்போ அந்த பெரிய இடங்கள் எடுத்துக்கிட்டா, மலை காரூராலேருந்து அவங்க பெரிய இடங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த நார்த் கல்ச்சர் அக்செப்டன்ஸ் இங்கே இல்லை நமக்கு இன்னும். ஸோ வென் யூ ஹேவ் அ மதர் லைக் திஸ், உன் தம்பி பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்கான்? அவங்களுக்கு இப்போ புரிதல் ஏற்பட்டிருக்கு, தட் ஹர் லைஃப் ஷீ இஸ் டூயிங் தட் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்குது. ஸோ அதில் எனக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை. நான் பார்த்துருக்காரா? அப்பா ஐடியா இல்லை, நான் அப்பாட்ட பேசினதில்லை. என்னம்மா சொல்லுவார் அவங்க அப்பா? அவர் ஆரம்பத்தில் எங்களுக்கு குடும்பத்தில் எந்த யூஸும் இல்லை. அதனால் நாங்கள் அவர் வந்து எங்களுக்கு பிடிமானம் இல்லை. என் கூட தான் இருக்கார், ஆனால் எந்த பிடிமானம் கிடையாது. அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேயே ஒரு அன்பு கொடுத்துருந்தாருன்னா இந்த அளவுக்கு அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கா. என்னம்மா பாதிக்கப்பட்டிருக்காங்க? அவளுக்கு அதில் அன்பு யாரும் கொடுக்கல, அப்பாவோடைய அன்பு இல்லை. இல்லைன்னா பரவாயில்ல, இவ்வளோ அன்பான அம்மா இருக்கீங்களே. இருக்கிறோம், அதுக்காக அதை செய்யலை. அவளுக்கு பிடிச்சது போயிட்டா. நம்மளுக்கு பொண்ணோட உயிர் முக்கியமா அது முக்கியம்னு பார்த்தா எனக்கு பொண்ணு உயிர் தான் எனக்கு முக்கியம். ஏன் என்னாச்சு? உயிர் போகிற அளவுக்கு என்ன? ஏன் அப்படின்னா நான் இதை பண்ணுவேன், எனக்கு இதுதான் வேணும், இல்லைன்னா நான் எங்கள் வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் பொண்ணை தான் பார்க்க முடியும். அதை பார்க்க நான் வந்து 25 வருஷம் ஆகுது ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு. இந்த பொண்ணு குழந்தையிலே நான் டான்ஸே கற்றுக் கொடுக்குறேன். ஏன்னா நான் டான்ஸர் கற்றுக் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். நான் கற்றும் கொடுக்கல, கிளாஸும் சேர்க்கல. ஆனால் அவளுக்கு அதில் தான் குழந்தையிலேருந்து அவளுக்கு அந்த மூமெண்ட் தான், டான்ஸு பாட்டு இதில் தான் அவளுக்கு அதிக நாட்டம் இருந்தது. ஸோ அதனால் அவளுடைய ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் என்னோட இதில் இருந்தாள். ஸோ அதுக்கு இந்த சுகர் வந்ததுக்கப்புறம் அவளுடைய மன பாதிப்புப்பட்டு கொஞ்சம். யாருக்கு சுகர்? அவளுக்கு சுகர் 10th படிக்கும் போதே அவளுக்கு சுகர் வந்தது. ஸோ அதில் தான் அவள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டாள். சரி குழந்தைன்றதுனால கொஞ்சம் நான் அப்போ இன்சார்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான்.
நான் போயிடுவேன், இல்லைன்னா நான் எதனா பண்ணிப்பேன்னு சொல்கிறப்போ என் பொண்ணு உசுறு தான் எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து யாருமே கிடையாது. அம்மா அப்பா நான் சின்ன வயசுலேயே பார்த்ததில்ல. எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான். அவன் எங்கே போனானே தெரியாது. சின்ன வயசுலேயே என்னை இட்டுன்னு போய் ஒரு வீட்டில் வேலைக்கு விட்டுட்டாங்க. தம்பி இட்டுன்னு போய் ஒரு மெக்கானிக் செட்டில் விட்டுட்டாங்க. அப்படி நான் வளர்ந்தவோ கஷ்டப்பட்டு வளர்ந்தேன். அப்போ அந்த குழந்தை வளர்ந்தது அந்த அந்த நான் இருக்கிறது அந்த 2 பிள்ளைங்களுக்கோசம் தான். அப்படி இருக்கும்போது நான் எதுவும் அவ பிடிச்சத செஞ்சுட்டான்னு நான் விட்டுட்டேன். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தெரிஞ்சது எனக்கு. ஒரு கொஞ்ச நாள் எனக்கு தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் தெரிஞ்சு கஷ்டப்பட்டேன். ரொம்ப பேசினேன். ஒரு 3 மாதம் கூட பேசாமல் இருந்தேன். ஆனாலும் மனசு கேட்கல. என்ன பண்ணுறது? அவள் அதிலே தான் இருக்கிறா. நான் ஒரு இடத்துக்கு போய் சேரணும். நான் ஒரு நல்ல பொசிஷன் வரணும். நான் அந்த ஒரு காரணத்துக்கும் சரி நல்ல பொசிஷன் வந்துட்டானா அப்போ இதெல்லாம் பேச மாட்டாங்க. பேச மாட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறது? அப்போ அவளான்னுவாங்க. எனக்கு வளர்த்தவங்களாம் பேசுனாங்க தான். ஆனால் நான் அவங்களுக்கு ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். அவள் வாழ்க்கை அவள் பார்த்துக்கிறா. நீங்கள் பார்க்க போகிறதில்ல, நான் பார்க்க போகிறது. அவள் பார்த்துக்க போகிறான். அதுதான் நான் சொல்லி விட்டுட்டேன். இது என்ன ஐஸ்வர்யா 10வது படிக்கும்போது டயபெட்டிஸ் மேம் 8th ஸ்டாண்டர்டில் ஸ்டார்ட் சரி, இது ஆச்சு. இப்போ இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறீங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எனக்கு இதில் டயபெட்டிஸ் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க அது கைண்ட் ஆஃப் பெரிய வியாதி, அது கைண்ட் ஆஃப் நம்ம நார்மல் லைஃப்பில் இருக்க ஒரு இதுதான். ரெகுலராக மெடிசன்ஸ் எடுத்தால் இட் கேன் பி கியூரபிள். ஸோ எனக்கு No, 8th no, no. ஸ்டாண்டர்டில் It is not curable. மேபி இட்ஸ் அண்டர் கண்ட்ரோல், Yeah. கண்ட்ரோலில் It is வச்சுக்கலாம். diabetes. டெய்லி இன்சுலின் இது வந்து போட்டுக்கிறேன். ஒரு இன்சுலின் போடுறாங்க. டெய்லி இன்சுலின் போட்டு இன்சுலின் போடுறியாடாமா? 3 வேளை. இப்பவும் போட்டு கண்டினியூஸாக போட்டுட்டு தான் இருக்கேன். லைஃப் லாங் எனக்கு இன்சுலின் சொல்லிட்டாங்க. டைப் ஏவா? டைப் 1. ஐஃபோன் ஐயோ, எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னையா என்னை கூப்பிட்டு வந்து. ஸோ உனக்கு எப்படி தெரிஞ்சது உனக்கு அந்த வயசுல டயபெட்டிஸ் இருக்குன்னு? தலை சுத்தல் ஜாஸ்தி இல்லை, நான் 8th படிக்கிற பொண்ணு வந்து பெட்டில் யூரின் போவான்னு சொன்னால் யாரா நம்புவாங்களா? இல்லைம்மா, அது அடிக்கடி யூரின் போக ஆரம்பித்தேன். நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு 1 hour கேப் இல்லாமல் தண்ணி குடிச்சு ஒரு 1/2 hourல யூரின் போக ஆரம்பிச்சிட்டேன். முடி பெட்டு வந்து ஃபுல்லாக எனக்கு நினச்சிறேன். நல்ல அடர்த்தியாக இருக்கும். என்னால் கசக்க கூட முடியாது. அப்படியே வேறு வேறாக கைட் ஆகிடுச்சு. வெயிட் லாஸ் ஆனேன். ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக ஆரம்பிச்சது. உடம்பெல்லாம் புண்ணு மாதிரி கிட்னி வந்துருச்சு. ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு டெஸ்ட் எடுக்கிறப்போ டாக்டர் சொன்னாங்க யூரினில் 4+ இருக்குமா, சுகர் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் என்ன ஆல்மோஸ்ட் வயசுல இப்போ உனக்கு? 24 12 வயசில் கண்டுபிடிச்சது. ஸோ இப்போது கண்டினியூஸாக அப்படியே மெடிகேஷன்னா இன்சுலின் வரைக்கும் ஆமாம் போயிட்டு. இன்சுலின் வரைக்கும் அவ்வளோ high-ஆ இருக்கு. அவ்வளோ ஹையாக தான் இருக்கு. எப்போவுமே 300 above அந்த ரேஞ்சிலே தான் இருக்கும். அதுக்கு கம்மியாக நான் இது வரைக்கும் நானுமே பார்த்ததில்ல. சம்டைம்ஸ் லோ சுகர் ஆகும். அது அது நான் டாக்டர்கிட்டே கேட்டுட்டேன். அவங்க சொன்னது உங்களோட இதில் வந்து பேங்க்ரியாஸ்னு ஒரு உறுப்பு இருக்குது, அது செயல்படவே இல்லை, அது ஒரு இதுவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வெளியே இருந்து தான் இன்சுலின் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது அப்படியே போயிட்டுருக்கு. நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா? இருந்துச்சு, இப்போ இல்லை. ஏன் இல்லை? ரீசன்ஸ்னால விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த சுகர் இஷ்யூஸ் ஒன்று, அண்ட் நாங்கள் மிடில் கிளாஸ், அவங்க கொஞ்சம் ஹையரில் இருந்தாங்க. அண்ட் கைண்ட் ஆஃப் நான் இந்த ஃபீல்டில் வந்தது அவங்களுக்கு பிடிக்கல. அண்ட் லாட்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ். நான் அதுதான் உன்னை கேட்டேன். இது ரீசன் கிடையாது. நான் மீடியா ஃபீல்டுக்குள்ளே, ஏன்னா மீடியா ஃபீல்டுக்குள்ளே நான் இருக்கப்போ என்னை சப்போர்ட் பண்ணாங்க. நீ பண்ணு, நான் சப்போர்ட்டில் இருக்கேன். ஸோ மீடியாவுக்கு யாருமே என்ன அப்ஜெக்ஷன். நான் பண்ண 3 பேருமே 3 லவ் இருந்துச்சு. ஒரு லவ் அட்டல் காலேஜ் செகண்ட் வரைக்கும் பண்ணேன். நடுவில் ஒரு 6 months ஒன்று த கைண்ட் ஆஃப் தெரிஞ்சுக்கிற ஸ்டேஜில் அது பிரேக்கப் ஆகி போயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க மேலே எனக்கு விருப்பம் வந்துச்சு, பட் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து மீடியா வச்சு என்னை யாரும் கார்னர் பண்ணல. கைண்ட் ஆஃப் ஃபேமிலி இஷ்யூஸ், அம்மாவுக்கு இப்படி இருக்கிறது, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லை. ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் விட்டு போனாங்க. மீடியான்ற ஒரு ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு. அது வந்து என்னன்னா, ஆமாம், தொட்டுக்கிறதுக்கு இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு லாஸ்ட்டாக அதை தொட்டுக்கலாம். மீடியான்றது எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அப்படின்ற எல்லாருக்கும் reason. நடக்கிறது தான். நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க? இப்போ இவளுக்கு ஹெல்த் இப்படி இருக்கு, இவன் என்னன்னா இந்த மாதிரி போஸ்ட்டுங்க போட்டுன்னு சுற்றிட்டு இருக்கா, இவளுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆகணும் இல்லைம்மா? கண்டிப்பாக. அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க அவளுக்கு? அவள் வந்து என்ன சொல்கிறது, அவள் நான் பண்ணுவேன்றா. எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. ம். அவரை புரிஞ்சுக்கிற கணவர் வருவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு கேட்டுட்டு தான் இருக்காங்க மேரேஜுக்கு. ம். ஆனால் அவள் தான் ஒத்துக்கல.
இன்னைக்கும் இருக்கிறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒருத்தர் வெயிட் பண்ணுறாங்க. ம். ஆனால் அவள் வேணான்றா. ஏன்டாம்மா வேணான்ற? அவள் ஒரு பொசிஷன் எனக்கு வந்து லைஃப்ல எதனா ஒன்று அச்சீவ் பண்ணும். எங்க என்ன அம்மா அச்சீவ் இப்போ பண்ணணும்னு சொல்லிடாமா. அதான் சொன்னல, ஐஸ்வர்யான்ற ஒரு பொண்ணு வந்து எங்க அம்மாவுக்கு நான் பிறந்திருக்கேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் நான் ப்ரௌட் மூமெண்ட்டாக எங்கன்னா ஒரு இடத்துல நிற்க வைக்கணும். என் அம்மா என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க லைஃப்லேருந்து வந்த பொண்ணு நான் ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணி காமிச்சேன் அப்படின்றது எனக்கு எங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ப்ரூவ் பண்ணுவேன் சார். எனக்கு மாடலிங் ஃபீல்டில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட், கைண்ட் ஆஃப் அதில் போகணும் அப்படின்றது ஆசை. ஸோ அதை நோக்கி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னென்னா இப்போ இவங்க இந்த நிலமையில இருக்காங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னா இவங்களை யார் பார்த்துப்பா? அது ஒன்று இருக்குல்ல. நான் புருஷன் வீட்டுக்கு போயிடுவேன், இவங்க படுத்த படிக்கே ஆயிட்டாங்கன்னா அன்றைக்கி நான் என் புருஷன் வீட்டிலேருந்து வந்து இவங்களை நான் பார்த்துக்க முடியுமா? என் புருஷன் நான் அலோவ் பண்ணுவானா? நான் தானே அவங்கள பார்த்துக்கணும். என் தம்பியோ அவங்களும் வரமாட்டாங்க. அவங்கள நான் நல்லபடியாக என் கூட எவ்வளோ நாள் இருக்காங்களோ அவ்வளோ தூரம் நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டெபிலிட்டி எனக்கு வரட்டும். அவங்கள நான் பார்த்துக்கிற, அவங்க மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்லேருந்து எல்லாமே என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் எனக்கு வந்துச்சுன்னா அன்றைக்கி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ எப்படி எப்படி மேனேஜ் என்னோட இந்த ஷூட்டில் வர இயர்னிங்ஸ், நான் டான்ஸ் ஷோஸ் பண்ணுறேன், லைக் இந்த கோவில் ஷோஸு, மேரேஜ் ஈவெண்ட்ஸு. ஸோ அதில் வர இயர்னிங்ஸ் ஒரு சைட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி இருக்குது. என் அப்பா கொஞ்சம் இயர்னிங்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு ஃபேமிலி ரன் த்ரூ ஆகிட்டுருக்கு. கடவுள் புண்ணியத்தில் 3 வேளை சாப்பாட்டுக்கும் இருக்க வீட்டுக்கும் போடுற துணிக்கும் குறைவில்லாமல் இருக்குது அது வரைக்கும். அண்ட் மெடிசன்ஸ்க்கும் காட் கிரேஸ் நல்லபடியாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே எனக்கு அவங்கள நான் பார்த்துக்கணும், அவங்கள ஒரு இடத்துல உட்கார வைக்கணுன்றது என்னோட விஷ். ஸோ அதுக்காக நான் கோ த்ரூ ஆகிட்டுருக்கேன். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் அவங்க கடைசி ஸ்டேஜில் எனக்கு தனியாக விட விருப்பம் இல்லை. அவங்க கூட இருந்து நான் பார்த்துக்கணும். உலகமே பேசினாலும், எந்த மயிராண்டி என்ன பேசினாலும், இப்படி ஒரு குழந்தைமா, அதுதான் நான் சொல்கிறேன். நீங்க அதுக்காக வந்து இவ எடுத்துட்டு வந்து உங்களை எங்கேயும் நிறுத்த வேண்டாம். நிறுத்திட்டாம்மா, அவ ஜெயிச்சிட்டா. யாரும்மா சொல்லுவாங்க அந்த வார்த்தை? எங்க அம்மாவை வந்து என் இடத்துல இருந்து யார் பார்த்துப்பாங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டு போனான்னு. அவ ஜெயிச்சிட்டா ஐஸ்வர்யா. நீ ஐஷு, ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. இப்போ ஏன் அழறீங்க? நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் 2 பேருக்கும். அது ஆனது என்னம்மா ஐஷு சொல்லு. சந்தோஷத்துல வருது. நிறைய ஸ்ட்ரகிள் 2 பேருமே காந்த்ரூ ஆயிருக்கோம். அவங்களும் சரி, நானும் சரி, ஃபேமிலியும் சரி. எப்படின்னா ஒரு அப்பா இல்லாத வீடு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு புரியுது. எங்க வீடு ஒரு பெரிய உதாரணமாவே நான் சொல்வேன். பட் எங்களுக்கு இப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறோன்னா இந்த ஒரு மனுஷி மட்டும்தான், வேற யாருமே இல்லை. அதனால தான் நான் இவ்வளோ ஓடுறதுமே இவ்வளோ பண்ணுறதுமே இவங்களுக்காக தான். எனக்கு இவங்களை யாரெல்லாம் இவங்களை தப்பாக பேசினாங்களோ, யாரெல்லாம் இவங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி வடிவு பொண்ணுடா அப்படின்றனால தான் நான் எங்கள் அப்பா பேரை கூட நான் என்னோட பின்னாடி சேர்த்து அம்மா பேரை சேர்த்தேன். வடிவு பொண்ணு அப்படின்னு சொல்லணும். எனக்கு அந்த ஒரு இதுதான். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எதிர்பார்க்கல இவங்களுக்கு இந்த விஷயம்லாம் நடக்கும், எங்கள் கூட ரொம்ப வருஷம் இருப்பாங்கன்னு நாங்கள் யோசிச்சது. இப்போ இருப்பாங்கம்மா, இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அவங்க படுது. ஆல்ரெடி ஒரு கான் த்ரூ ஆகி வந்தாங்க. பிரஸ்ட் கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணி 2 வருஷம் ஸ்ட்ரகிள் கூட இருந்து பார்த்துருக்கோம். இன்னொரு ஸ்ட்ரகிள் அப்படின்றப்போ அதை எங்களால் ஏற்றுக்க முடியல. நான் இப்போ வரைக்கும் கடவுள்கிட்ட கேட்குறதுனா, எடுத்துக்கிறியா, அவங்க நல்லபடியாக இருக்கப்போ எடுத்துக்கோ, கஷ்டம் கொடுக்காது. கொடுக்குறியா, திரும்ப நல்லபடியாக என்கிட்ட கொடுத்துரு, கஷ்டத்தோடு கொடுக்காது. குத்து உயிரும் கொலையுருமா என்கிட்ட நீ திரும்ப கொடுத்த அப்படின்னா என்னால் அவங்கள பார்த்துக்க முடியுமானா கொஷின் மார்க் தான். அவங்களால அந்த வழியை கான் த்ரூ ஆகி போக முடியுமானாலும் அதுவும் கொஷின் மார்க் தான். எந்த பெத்த பொண்ணு தான் அம்மா நரக வேதனைக்குள்ளே போகிறத பார்க்க முடியும், அண்ட் எந்த அம்மாவால் பசங்க அதை பார்க்குறத பார்க்க முடியும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றப்போ அந்த ஸ்ட்ரகிள் வந்து எங்களுக்கு டெய்லி ஒரு மென்டலி ஒரு ப்ரெஷரான ஸ்ட்ரகிள் தான். பட் வி ஹோப் நாங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு இடத்துல போய் உட்காரோம் அப்படின்றது. ஸோ அதுக்கான ஓட்டம் தான் இது. இதில் யார் என்ன சொன்னாலும் சரி, நானே பேட் கமெண்ட்ஸ் பார்த்து உடஞ்சி உட்காந்துருக்கேன். இதுக்கடா இப்படி பேசுகிறாங்க. இல்லை, ஆக்சுவலி எப்போவுமே எங்கள் சேனலில் என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு, அதுவும் சுபாஷ் என்னை கூப்பிட்டாப்புலன்னா அர்த்தம் என்னென்னா அவங்க வந்தவங்கள கலாய்க்கணும்னு அர்த்தம். எனக்கு உண்மையில ஒரு செகண்ட் தோணலை. நான் வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் நான் உன்னை மீட் பண்ணேன்னு. தேங்க்ஸ்மா. நான் வந்து உங்கள் அம்மாவை பார்க்குறேன்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. உன்னோட வயசுலேருந்து முன்னாடியிலேருந்து நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டேன்.
நானும் உன்ன மாதிரி கிளாமரா நடிச்சு தான் என் குடும்பத்தை காப்பாத்தினேன். எனக்கு நீங்க ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் நிறைய இடத்துல உங்களை நான் பத்தி நினைச்சேன் இதை நீ சொல்லியிருக்கேன். சொல்லிடக்கூடாதுன்னு நினைச்சேன். நீ சொல்லிட்ட. லிட்ரலி நான் சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூஸ்ல அவங்க கிட்டே நான் நான் சொல்லியிருக்கேன். முதல்ல வரலன்னு சொன்னேன். அப்புறம் சரி நான் வரேன்னு ஒத்துக்கிட்டேன். நானும் முதல்ல வரலன்னு தான் சொன்னேன். சரி அதில் நான் ஒரு பதிவு பண்ணணும்னு வந்தேன். எங்கள் அண்ணன் எங்கேயோ இருக்காருன்னு தெரியாது. ஆனால் எங்கள் அண்ணன் எனக்கு தேடி வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா. அவர் பேர் என்ன? அவர் பேர் தெரியாது. உங்க அண்ணன் பேருங்க? எங்கள் அண்ணன் பேர் பிறந்த தெரியாது. அப்பவே இவங்க ரெண்டு ரெண்டு பேருமே பேரும் பிரிச்சுட்டாங்க. ஆனா இருக்கிறாரு. ஆனா நாங்க 2 பேரும் எப்படி பதிவு சொல்றது, நாங்க 2 பேரும் பிச்சை எடுத்திருக்கோம். எங்க தாத்தா தான் வளையல் வியாபாரம் பண்ணுவாரு. ஒரு கடையில விட்டுட்டு போவாரு. நாங்க அங்க இருப்போம். அவங்ககிட்ட காசு கேட்போம். அந்த எங்க அண்ணன் உண்மையா இருந்தா இதை பார்த்தாருன்னா தயவு செஞ்சு என்கிட்ட வரணும். அம்மா நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க ஃபர்ஸ்ட். ஐய நீங்க சந்தோஷமா பேசுங்க. இவ்வளோலாம் மைண்ட்ல ஏத்தி கூடாது. உங்களோட பிரெயினுக்கு கஷ்டமே கொடுக்க கூடாது. எப்போ போன அண்ணன் அவருக்கு எப்படிமா ஒரு ஆசைமா புரியுது. ஆனா அது நீங்களானா அவருக்கு எந்த தங்கச்சின்னு எப்படி தெரியும்? அவர் முகம் ஞாபகம் இல்லை, அவர் பேர் ஞாபகம் இல்லை உங்களுக்கு. எனக்கு யாருமே பாசம் கொடுக்க. அழாதம்மா, நான் சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். அழாத. புருஷங்கிட்டே அந்த அன்பு இல்லை. யார் கல்யாணம் பண்ணி வச்சா உங்களுக்கு? தெரிஞ்சவங்க. அவர் குடிப்பாரா? குடியெல்லாம் கிடையாது. அவங்க அம்மா வளர்த்த வளர்ப்பு சரியில்லை. ஏன்னா ஓடணும், ஓடியாரணும், சாப்பிடணும், அவ்வளோதான். அந்த ஒரு அன்பு காட்டுறதோ ஒரு பேசுறதோ, வரும்போதே கத்திட்டு வருவார், வரும்போதே போவார். அவர் ஒரு டைப்பாக இருப்பார். இப்போ சுத்தமாக எங்ககிட்ட பேசுறதில்ல. எப்போ எனக்கு இந்த வியாதி 2வது வாட்டி முத்திடுச்சோ சுத்தமாக பேசுறது. உங்ககிட்ட பேசுறது இல்லையா? சரி, இப்போ அவர் பேசி சரியாக போதா? இல்லை, விடுங்க, அவரை விடுங்க. இவ இருக்கால அந்த சந்தோஷம். சிங்கம் பெற்று வச்சிருக்கிறீங்க நீங்க. ஆண் சிங்கம் இருக்கிறத விடமா ஆண் சிங்கம் இப்போ ஒரு ப்ரைடில் இருக்கும்போது ஒரு சிங்கம் இருக்கும், 4 பெண் சிங்கம் கிட்ட இருக்கும். பட் அந்த வம்சம் வளர பெண் சிங்கம் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். அப்படி இவ இருக்கிறாளே உங்களுக்கு, அதில் எனக்கு எந்த குறையும் இல்லை. அதனால நீங்கள் இதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. உங்கள் அண்ணா உங்கள் பேர் எனக்கு என்ன சொல்கிறது கூட தெரில. இதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா இவங்க வடிவு, உங்கள் தங்கச்சி, நாங்களே நம்பர் கொடுக்குறோம். தயவு செஞ்சு கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளால முடிஞ்சது சொல்லியிருக்கோம். அவர் இதை பார்க்கணுன்னு என்ன அவசியம் இருக்குது? ஸோ ஐஷு, வேற என்ன ஐஷு சொல்லு. இதுதான் நல்ல அவளுக்கு அவ ஆசைப்பட்டபடி நல்ல படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்படுறா. அது அந்த வாய்ப்பு அவளுக்கு கிடைச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய இப்போ கூட ஆர்டிஸ்ட் நம்பர் வாங்கிக்கோ சதீஷ். இப்போ கூட என்னை ஒரு படத்துக்கு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு கலரில். இப்போது ஆக்சுவலி நான் அப்படி பார்த்தா எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் அந்த ஃபோட்டோ ஷூட்ஸ் பார்க்கும்போது எனக்கு தெரியும்ல, எனக்கு ஒரு கதை சொன்னாங்க, அம்மா இப்படி யாராக இருந்தால் பாருங்க என்ன, அது செட் ஆகிற மாதிரி இருக்கேன். வாய்ப்புன்றது இப்படி தான் வருமா? எல்லா கம்பெனிக்கும் ஏறி இறங்கணுன்னா அவசியம் கிடையாது. பட் நீ உன்னோட ஹெல்த்தை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும். நான் என்னென்னோ கேட்கணுன்னு இருந்தேன். தம்பி என்ன சொன்னார்? ஏன்னா தம்பிக்கு ஒரு ஃபேமிலி வரும், அவங்க சைடில் என்ன சொல்லுவாங்க? தம்பி முதல்ல ஒத்துக்கல, ரொம்ப கோவப்பட்டான். அப்புறம் அவனுடைய கொஞ்ச நாள் கோவப்பட்டான். அதாவது ஆரம்பத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கோவப்பட்டான். இப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவள் லைஃப் யாராவது கேட்டால் பசங்கள்லாம் அவளை கலாச்சிருக்காங்க. கண்டிப்பாக அது இருக்கும்மா. தம்பி கலாச்சிருக்காங்க இருக்கும்போது அது ரொம்ப சங்கடமான விஷயம். அந்த கலாச்சிருக்காங்க. ஆனால் அவனுக்குலாம் அவள் வாழ்க்கை அவள் பார்த்துக்கிறான்னு சொல்லி எல்லாரையும் வாயை அடைச்சிட்டான். இப்போ அவன் தெளிவாக இருக்கான். அவள் பார்த்துப்பா அப்படின்னு. இவனை பார்த்துட்டு இருக்கா. அவன் குழந்தை மாதிரி எல்லாத்துக்கும் அம்மா கையை பிடிச்சிக்கிட்டே தான் இன்னும் போயிட்டுருக்கான். இது வரைக்கும் போயிட்டுருக்கான். இவன் எல்லாமே போல்டாக இருப்பான். அதாவது அவனை கைக்குள்ளே வளர்த்துட்டேன். இவ்வளோ ஆம்பளை மாதிரி நான் வளர்த்தேன். அப்போவே சின்ன வயசுலேயே இவளுக்கு நான் சொல்லி வளர்ப்பேன். ஐஸ்வர்யா, இந்த டயபிட்டிஸ் அந்த வயசில் வந்துருச்சுன்றதால விரக்தியில்
நீ இந்த சூசைட் மாதிரிலாம் அட்டம்லாம் பண்ற. எல்லாமே. Diabetesக்காக. இதுக்காக பண்ணல. எனக்கு என்னன்னா, நான் சொன்னேன்ல, யாரோ ஒரு மூலையில ஏதோ ஒரு வடிவுக்கு ஒரு மகளா இருந்து நான் செத்து போறத விட, எனக்கு என் அம்மாவ ப்ரௌடா ஃபீல் பண்ணும். நான் படிச்ச வரைக்குமே அவங்கள நான் ப்ரௌடா ஃபீல் பண்ண வச்சேன். ஸ்டடீஸ்ல எந்த குறையுமே நான் வைக்கல. எல்லாத்துலயுமே அவங்களுக்கு டாப்பா வந்து அப்ப ஏன்டா அதுக்கேத்த மாதிரி வேலை பார்க்க? அதுதான் சொன்னேன்ல, எனக்கு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இந்த ஃபீல்டுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. கைண்ட் ஆஃப் மாடலிங், ஆக்டிங் இதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இருந்தது. டான்ஸ் தான் என்னோட ஃபர்ஸ்ட் பேஷன். ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ண கெரியர் தான். ஸோ அதுக்கப்புறம் மாடலிங்காக இருக்கட்டும், இல்லை ஆக்டிங்காக இருக்கட்டும், அதுக்குள்ளே வரப்போ ஓகே நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, அதை ஏன் நம்ம பண்ணக்கூடாது. அண்ட் என்னன்னா, நான் வாய்ப்பு தேடி போன இடத்துல எல்லாமே ரிஜெக்ஷன் தான் பண்ணாங்க. ஏன்? இந்த கலரை வச்சுட்டு நீ எல்லாம் நடிக்க வந்துட்டியா, இந்த உடம்பெல்லாம் வச்சு நடிக்க வந்துட்டியா, ரொம்ப என்ன மட்டம் தட்டி பேசினாங்க. எனக்கு அங்கே தோணுன ஒரு விஷயம், என்ன மட்டம் தட்டினவங்க முன்னாடி என்ன மாதிரி இருக்க பொண்ணும் சாதிக்க முடியும், என்னாலே நடிக்க முடியும், என்னாலே டான்ஸ் ஆட முடியும், என்னாலே மாடலிங் பண்ண முடியும். என் உடம்புல கருப்பு புள்ளி இருந்தால் என்ன, பிளாக் மார்க்ஸ் இருந்தால் என்ன, ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருந்தால் என்ன, என் கால் ஷேவ் பண்ணலனா என்ன, என் முடி நல்லா எல்லாமே அழகாக இருக்கும். ஒரு பொண்ணுக்கிட்ட இருக்கிற எல்லாமே அழகு. அவள் எப்படி இருந்தாலுமே அவள் அழகு அப்படின்றத நான் வந்து வெளி உலகத்துக்கு காமிக்க. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பியூட்டி திங் வந்து ஒரு பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அப்படி இருக்குன்றப்போ நிறைய பேர் வந்து அதுக்காக நிறைய விஷயங்கள் மனசுடைஞ்சு போகிறாங்க. கலாய்க்கிறதா இருக்கட்டும், பாடி ஷேமிங் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கேர்ள்ஸாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கட்டும் கடந்து போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு 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 முன்னுதாரணமாக இருக்கணும். பாடி ஷேமிங் இட்ஸ் நாட் அ பேட் திங். நீயா இருக்கிறதுல ரொம்பவே அழகாக இருக்க. அது எப்படி இருந்தாலும் சரி, உன் உடம்பு வாட்டம் எப்படி இருக்கட்டும், உன் கண்ணு, உன் முடி, அது என்னவா இருக்கட்டும், அழகாக இருக்க. அதை மாற்ற வேணாம். அதுக்காக சர்ஜரி பண்ணுறதோ, அதுக்காக ஏதோ அழகாக இருக்கே அப்படின்றத ரசிக்க ஆரம்பிங்க. அந்த ஒரு ப்ரொஸ்பெக்டிவ்ல நான் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ என்கிட்ட சொன்ன குறைகளை நான் ரசித்து அதை எடுத்துகிட்டு வரப்போ, நம்ம ஏன் இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருந்து இதை பண்ணக்கூடாது, இதில் நம்ம ஏன் ஷைன் ஆகக்கூடாது அப்படின்னு எடுத்த ஜர்னி தான் இது. பியூட்டிஃபுல். நீயும் ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. அண்ட் நீ வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆயிடலான்னு எனக்கு தோணுது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் ட்ரை பண்ணதில்லை. வரும், அந்த வாய்ப்பும் வரும். டு டாக் டு கேர்ள்ஸ், டாக் டு ஹியூமன் பீயிங்ஸ். லைக் அழகுனா என்ன, இட்ஸ் நாட் அவுட் சைட். அந்த த வே யூ பில்ட் யுவர் கான்ஃபிடென்ஸ். கான்ஃபிடென்ஸ் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அழகு. நீ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகிடு பேசாம. அதனால நீ வந்து மாடல், நீ மாடல் மெட்டீரியல், தேங்க்ஸ். அதில் காம்ப்ரமைஸே ஆகாத. ஆக்சுவலி நீங்களாம் நினச்சிருப்பீங்கல்ல, இவங்க பார்த்தோன்னே இவங்க பயங்கரமாக. இப்போ இதில் 2 விதமான கமெண்ட் வரும். இந்த அம்மா மாதிரியே அந்த பொண்ணு பண்ணுதுன்றதால இந்த அம்மா ஓகேன்னு எடுச்சேன்னுவாங்க. அது எப்பவுமே நம்ம ஆடியன்ஸ் இருக்காங்களே, மிக்ஸ்டு ஆடியன்ஸ் தான். ஒரு சில பேர் இவங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்களே என்கரேஜ் பண்ணி அனுப்புகிறாங்கன்னு. நான் அட்வைஸ் பண்ணலனாலும் பண்ணாலும் அவள் இஷ்டத்துக்கு அவள் மாடலிங் பண்ணிட்டு தான் இருப்பா, போஸ்ட் போட்டுட்டு தான் இருப்பா. இஷ்டம் இருக்கிறவங்க தான் பார்த்துக்கிட்டு அவளை வந்து இன்ஸ்டாலேயே பெரிய ஆள் ஆக்கியிருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோன்னா அவ்வளோ பெரிய ஆள் ஆக்குனது இன்ஸ்டா போஸ்ட்டை பார்த்து நீங்கள் தான். ஸோ நீங்கள் இதையும் பார்ப்பீங்க, இதுக்கப்புறம் அவள் போஸ்ட் போடுறதையும் பார்க்க போகிறீங்க, அண்ட் எங்களை கமெண்ட்ஸில் கழுவியும் ஊற்ற போகிறீங்க. இப்போ எப்படிம்மா சினிமா வாய்ப்பெல்லாம் எப்படி ட்ரை பண்ணிகிட்டு இருக்க? என்ன ஏதாவது வாய்ப்பு வந்திருக்கா? வாய்ப்புகள்னு எதுவும் இல்லைம்மா. எனக்கு என்னென்னா, நான் தான் சொன்னல, நடிப்புன்றது நான் அந்தளவுக்கு யோசிக்கலை. மாடலிங்கிறதுனால நான் அதை இத்தனை 3 வருஷம் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதில் புரிதல் இருக்குது. நடிப்புன்றப்போ வாய்ப்பு கிடைச்சா அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக பண்ணுவேன். பட் வாய்ப்புகள் நமக்கு தெரியல, உப்மா கம்பெனிஸ் தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட், காம்ப்ரமைஸ். இந்த பட வாய்ப்புகளா நிறையம்மா ரொம்ப நடந்துகிட்ருக்கு. நான் ஸ்டார்டிங் ஜேர்னி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும். ஐஸ்வர்யா வடிவு நம்ம முந்தா நேற்று கேரளா ஹேமா கமிட்டி மேட்ரப்போ கூட நமக்கு வந்து எவிடன்சஸ் கிடைக்காம இருந்தது. லைவ் எவிடன்ஸாக வந்து ஐஸ்வர்யா வடிவு சொல்லியிருக்கிறாங்க. நோட் த பாயிண்ட். சரிம்மா, இப்போ வர்ற படங்கள் இருக்கு இல்லையா, நான் நிறைய படம் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். சாவிலி கலர்னா ப்ரௌன் கலர். ஸோ யோர் கலர், மை கலர், நம்ம கலரில் தான் இப்போ நிறைய ஹீரோயின்ஸ் இறங்குறாங்க. முன்னாடி நம்மளோட கருப்பாக இருந்தவங்க படத்தில் பார்த்து அவ்வளோ வெள்ளையாக தெரிகிற அளவுக்கு மேக்கப் போடுவாங்க. இன்றைக்கி கேமரா வேர்ஷன்லாம் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அப்டேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம கலரை நிறைய பேர் இப்போ லைக் பண்ணுறாங்க. ஸோ யூ ஆர் நாட் வெரி ஓல்ட், யூ ஆர் ஸ்டில் வெரி பியூட்டிஃபுல், யூ ஹாவ் அ பிரைட் ஃப்யூச்சர். நான் சொல்கிறேன், நீ வந்து அடுத்த வாட்டி நான் உன்னை ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னா நீ படத்தில் நடித்து
அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த படத்தை பற்றி பேசுகிறதா தான் இருக்கும். ரொம்ப I நன்றி assure you. கண்டிப்பா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சதீஷ் உனக்கு தெரியும்ல நம்ம சொன்னால் நடக்கும்னு. அண்ட் நான் வந்து சும்மா கடவுள் நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொல்லலை. நான் பார்க்குறேன் உன்னோட சிரிப்பு பிடிச்சிருக்கு, உனக்கு கன்னத்தில் குழி இருக்குது, யூ லுக் நைஸ். தேங்க்ஸ்மா. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். அம்மா தைரியமாக இருங்க, சரிங்களா? கண்டிப்பாக. உங்கள் சிங்கக்குட்டி உங்களோட சிங்கப்பெண் வந்து உங்களை காப்பாற்றுவா, அதுக்கு மேலே உங்கள் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். அண்ட் நல்ல வாடாம்மா. காட் bless you. Bye-bye. Spy. In short, he is a goat of sats.